Hello students, welcome to HIVA Max 11th Standard Max Chapter 4 Mathematical Induction topic la example 4.61 எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். By the principle of mathematical induction, prove that for all integers n is greater than or equal to 1, 1 plus 2 plus 3 plus up to n is equal to n into n plus 1 by 2. ஸோ நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனோட பிரின்சிபல் வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் இருக்குது. எல்லா சம்முக்குமே ஒரே மாதிரி தான், சரிங்களா? இப்போ 11th வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வந்து பார்த்து தான் ஆகணும், பிகாஸ் அதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அண்ட் இதில் வந்து 3 ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மார்க்கும் உங்களுக்கு மைனஸ் ஆகாது. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவனை வந்து P of n எடுத்துக்கலாம். Let P of n is equal to 1 plus 2 plus 3 up to n is equal to n into n plus 1 by 2. இது வந்து P of n first எடுத்துக்கலாம். இப்போ step 1 என்ன தெரியுமா? Step 1ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா P of n இருக்கிற இடத்துல 1ன்னு substitute பண்ண போறோம். Substitute n is equal to 1. So P of 1 is equal to n இருக்கிற இடத்துல 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இந்த சீரீஸில் 1 தான் வரும் இல்லையா? n இருக்கிற இடத்துல 1னா 1 is equal to 1 plus 1 by 2. n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். that is equal to 1 into 1 plus 1 2 by 2 cancel ஆயிடுச்சுன்னா 1 is equal to 1ன்னு கிடைக்குது. therefore P of 1 is true அப்படின்னு எழுதிக்கலாம். எப்போ n is equal to 1. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா let us assume P of k is true. இப்போ P of k வந்து ட்ரூன்னு நம்மள அசியூம் பண்ணுறோம் ஸ்டெப் 2ல. கிளியரா? அப்போ என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் n is equal to k. அப்போ எப்படி கண்டிஷன் வரும்? P of k is equal to 1 plus 2 plus 3 up to k is equal to k into k plus 1 by 2 is true. இது நம்ம அசியூம் பண்ணுறது. ஸோ இது வந்து ட்ரூவாக இருக்குமா இல்லையான்லாம் கிடையாது. நம்ம வந்து இதை ட்ரூ அப்படின்ட்டு நம்மள அசியூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா to prove P of k plus 1 is also true. So first stepல n is equal to 1 எடுத்தோம். அடுத்த ஸ்டெப்ல n equal to kன்றது ட்ரூன்ட்டு அசியூம் பண்ணோம். அடுத்து இதை என்ன பண்ணுறோன்னா P of k plus 1 வந்து ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணோம். ஸோ இப்படி செஞ்சிட்டோன்னா என்னோட வேல்யூ greater than 1 வரும்போது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பிரின்சிபல் படி ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம் இல்லையா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு 1 எடுத்தோம், அப்புறம் k எடுத்தோம், இப்போ k plus 1. இப்போ k plus 1 இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது? P of k plus 1 is equal to 1 plus 2 plus 3 up to n இருக்கிற இடத்துல k. again k plus 1 இன்னொரு டேர்ம் வரணும். kக்கு அடுத்த டேர்ம் என்னது? k plus 1. ஸோ இப்போ k இருக்கிற இடத்துல எல்லாமே நான் என்ன பண்ணும்? k plus 1 எழுதணும். ஃபர்ஸ்ட் k into k plus 1. இப்போ k இருக்கிற இடத்துல k plus 1. அடுத்தது k plus 1 ஆல்ரெடி இருக்கு. இப்போ k plus 1 ஆல்ரெடி இருக்கிறது divided by 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். k plus 1 into k plus 2 divided by 2. இப்போ இதை தான் நான் ப்ரூஃப் பண்ணும். இந்த சைடு LHS சால்வ் பண்ணி RHS வந்து k plus 1 into k plus 2 by 2 வருதான்ட்டு நான் ப்ரூஃப் பண்ணணும். புரியுதா? இதுக்கப்புறம் தான் சம்மே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டெப்பில் வந்து டு ப்ரூவ் எழுதிடலாம். டு ப்ரூவ் என்ன? 1 plus 2 plus 3 up to k plus k plus 1 is equal to k plus 1 into k plus 2 by 2. இப்போ LHS எடுத்துக்கலாம். LHS என்ன? 1 plus 2 plus 3 up to k plus k plus 1. இப்போ இதில் 1 plus 2 plus 3 up to k ஓட வேல்யூ என்னது? k into k plus 1 by 2ன்னு நமக்கு தெரியும். and k plus 1 அப்படி எடுத்துக்கலாம். சைடில் வந்து
from p of k ன்னு எழுதிக்கலாம். இல்லை அது 1 2 நம்ம மென்ஷன் பண்ணலாம். 1 2 மென்ஷன் பண்ணி from 2ன்னு எழுதலாம். நாங்கள் மென்ஷன் பண்ணல, அதனால from p of k ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். சரியா? இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, அதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா? k into k plus 1 plus 2 ones are 2 into k plus 1 whole divided by 2ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ அடுத்த லைனில் இங்கேயும் k plus 1 இருக்கு, இங்கேயும் k plus 1 இருக்கு. ஸோ ரெண்டுத்துலேருந்து k plus 1 வெளியே எடுக்கிறேன் காமனாக. பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், k இருக்கா, ப்ளஸ் இங்கே ஒரு 2 இருக்கா, டிவைடட் பை 2. இதுதானே நம்மளோட RHS. நம்மளோட RHS என்ன பாருங்கள், k plus 1 into k plus 2 by 2. இங்கேயும் அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். therefore p of k plus 1 is also true where n is equal to k plus 1 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றனால நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருந்தாங்க, பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், அது எழுதணும். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் for all integers n is greater than or equal to 1 plus 2 plus 3 up to n is equal to n into n plus 1 by 2 is true அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் எழுதுறது எப்போவுமே ரொம்ப முக்கியம். இதில் நம்ம 3 விஷயம் செய்வோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1ல n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணி LHSம் RHSம் ஈக்குவலாக வருதா பார்க்கணும். ஸ்டெப் 2ல n is equal to kன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அது ட்ரூ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். சரிங்களா? அசியூம் தான் பண்ணுறோம். அடுத்து ஸ்டெப் 3, இதை தான் நான் வந்து இதுதான் நம்பர் 1ன்னு எடுத்துக்க சொன்னேன், ஏன்னா அங்கே ஃப்ரம் 1ன்னு எழுதிக்கலான்ட்டு. அப்புறம் ஸ்டெப் 3 வந்து டு ப்ரூவ் k plus 1 is also true. ஸோ k plus 1 வந்து ட்ரூ அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேக்கு அப்புறம் அடுத்த டேர்ம் என்ன வரும், k plus 1ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அண்ட் இதோட ப்ரூஃப் வந்து இந்த இடத்துல k இருக்கிற இடத்துல k plus 1, அகெயின் k இருக்கிற இடத்துல k plus 1 எழுதிட்டு k plus 1 into k plus 2 by 2ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் LHS தனி எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுவோம் இல்லையா? 1 plus 2 plus 3 up to k plus 1 வரைக்கும் எடுத்துகிட்டு 1லேருந்து k வரைக்கும் ஆல்ரெடி நம்ம p of kல கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃப்ரம் 1 k into k plus 1 by 2 plus k plus 1. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 மல்டிபிள் பண்ணலாமா? 2 1s are, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 1s are 2 whole divided by 2 எழுதிக்கலாம். அடுத்தது k plus 1 காமனாக வெளியே எடுக்கிறேன். இங்கே வேணால் சைடில் எழுதிக்கோங்க. k plus 1 is common. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சம்முக்கு நீங்கள் இதெல்லாம் எழுதுகிற மாதிரி வரும். அடுத்தடுத்த சம் உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆகிடும். k plus 1 காமனாக எடுத்துட்டோன்னா நமக்கு k மட்டும் இங்கே இருக்கும், இங்கே 2 மட்டும் இருக்கும். அண்ட் அதுதான் நம்மளோட RHS இல்லையா? ஸோ ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி எழுதணும். ஸ்டேட்மெண்ட் எழுதுனா ½ மார்க் வரைக்கும் கம்மி பண்ணலாம் அவங்க. k plus 1 ட்ரூன்னு எழுதிட்டு பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஃபார் ஆல் இன்டீஜர் n is greater than or equal to 1 நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு ட்ரூ அப்படின்னு கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா? இது எழுதுனீங்கன்னா 5 மார்க் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ சம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.